இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஆதி, புடவை எடுக்க தானே போயிட்டு இருக்கோம். என்ன பாரதி இப்படி கேட்குறீங்க? ஆண்டாலும் உங்கள் ஃப்ரெண்டு, அவங்களுக்கு புடவை வேணும்னு பாட்டி சொன்னாங்கல்ல, அதுக்காக தானே இப்போ போயிட்டுருக்கோம். என்கிட்டயே இப்படி சந்தேகமாக கேட்டால் எப்படி பாரதி? ஓகே, நம்புறேன். நம்பணும் பாரதி, நம்பிக்கை தான் வாழ்க்கை. பாத்தீங்களா, புடவை எடுக்க போகும்போது சகுனமே சரியில்லை. கார் நின்னு போச்சு பாத்தீங்களா? பேசாம நம்ம திரும்ப போயிட்டு இன்னொரு நாள் வந்துக்கலாமா? இது என்ன பாரதி வம்பா போச்சு? கார் நிக்கிறதுக்கும் சகுனம் சரியில்லாம போறதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. நம்ம உங்க ஃப்ரெண்டுக்கு தானே புடவை வாங்க வந்திருக்கோம். இல்ல இல்ல, எனக்கு ஏதோ இது சரியா படல. நாம திரும்பி வீட்டுக்கே போயிடலாம். நாம என்ன கல்யாணத்துக்கா புடவை எடுக்க வந்திருக்கோம்? எதுக்கு இப்ப திரும்ப வீட்டுக்கு போகணும்னு இப்படி அடம் பிடிக்கிறீங்க? வாய்ப்பே இல்லை. நம்ம போறோம், கண்டிப்பா வந்த வேலையை முடிக்கணும். அது சரி, அது என்ன சகுனம் சரியில்லை? நீங்க சொல்றத பார்த்தா சாப்பிட தண்ணி குடிக்கிறதுக்கு கூட சகுனம் பாப்பீங்க போல இருக்க. உங்களுக்கு வேணா அதுல நம்பிக்கை இல்லாம இருக்கலாம். ஆனா நாங்க எல்லாத்துக்கும் சகுனம் நல்லா இருக்கான்னு பார்த்துதான் எந்த காரியத்தையும் பண்ணுவோம். நாங்க நம்புறதும் கரெக்டா தான் இருக்கும். அன்னைக்கு தமிழ் எக்ஸ்கர்ஷன் கிளம்பி போனப்போ அவளுக்கு கால் தட்டுச்சு. நான் கூட பயந்து சகுனம் சரியில்லை, போக வேணாம்னு சொன்னேன். ஆனா நீங்க தான் அதெல்லாம் ஒண்ணும் இல்லைன்னு சொல்லி அவளை அனுப்பி வச்சிட்டீங்க. அன்னைக்கு நடந்த இந்த விஷயத்த நம்ம யாரும் நம்ம வாழ்க்கை பூரா மறக்கவே முடியாதுல்ல. அதுக்காக தான் சொல்றேன். ஏன் சீரியஸ் ஆகுறீங்க? சரி சரி பாரதி, ஆனா இன்னைக்கு எதுவும் அப்படி நடக்கல. கார்ல ஏதோ சின்ன ப்ராப்ளம். இருங்க, நான் போய் என்னன்னு பார்த்துட்டு வரேன். இவ்வளோ தூரம் வந்துட்டு திரும்பி போகணும்னு சொன்னா எப்படி? எனக்கு தெரியும். ஆரம்பத்துல இருந்தே எனக்கு சந்தேகமாவே இருந்துச்சு. நாம இன்னைக்கு புடவை வாங்கறதுக்காக வரல. பழையபடி என் சம்பந்தப்பட்டவங்க யாருன்னு கண்டுபிடிக்க இங்க வந்திருக்கீங்க. எதுக்கு பாரதி என்ன இப்படி சந்தேகப்படுறீங்க? நம்ம எதுக்கு வந்தோமோ அந்த வேலையை தான் பார்க்க போறோம். அந்த வேலை தான் என்னன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. ஏங்க, இப்ப என்ன தெரிஞ்சு போச்சுன்னு இப்படி கோவப்படுறீங்க? நான் இதே ஊர்ல பிறந்து வளர்ந்தவ. இப்போ நீங்க ரோடு கட் பண்ணி போயிட்டு இருக்கீங்கல்ல, இந்த ரோட்ல புடவை கடையே கிடையாது. நாம மெயின் ரோட்ல போயிருக்கணும். எங்க என் ஊரை பத்தி எனக்கு தெரியாதா? அதான் பாரதி, அதேதான். உங்க ஊரை பத்தி உங்களுக்கு தெரியாதது என்ன இருக்கு சொல்லுங்க. ஆனா நான் அதை தெரிஞ்சுக்கணும் தான் உங்களை இன்னைக்கு கூட்டிட்டு வந்திருக்கேன். ஆதி, வண்டி நிறுத்துங்க. முதல்ல வண்டியை நிறுத்துங்க ஆதி. வண்டி எதுக்கு நிறுத்தணும் பாரதி? நான் நிறுத்த மாட்டேன். பாரதி, பாரதி என்ன பண்றீங்க? இப்ப நீங்க காரை நிறுத்த போறீங்களா இல்லையா? முடியாது பாரதி. அப்ப நீங்க காரை ஓட்டிட்டே இருங்க, நான் இப்படியே இறங்கிடுறேன். நீங்க என்ன பண்றீங்கன்னு நான் பாக்குறேன். பாரதி, சேர்ந்து வாழணுங்கிறத யார் நினைச்சாலும் மாத்த முடியாது.
ஆனா அது எப்போ எப்படின்றதுதான் இப்ப இருக்கிற ஒரே கேள்வி. அதுக்கான பதில் உன்கிட்ட தான் இருக்கு. இதுக்கு மேலே நீ இப்ப அமைதியா இருக்கிறத சரியா இருக்காது. உனக்குள்ள இருக்கிற குழப்பம், பயம் எல்லாத்தையும் தள்ளி தூரமா வச்சுட்டு உன் வாழ்க்கையை சரி பண்ண சீக்கிரமா ஒரு முடிவை எடு. அதையும் உடனே நீ பண்ணி ஆகணும். பண்ணியே ஆகணும். ஐயோ ஆதி, ஆதி, ஆதி என்னாச்சு? ஆதி என்ன பாருங்க. ஆதி, ஆதி என்னாச்சு? ஆதி என்ன பாருங்க. ஆதி, ஆதி, ஆதி யாராச்சும் இருக்கீங்களா? ப்ளீஸ். ஆதி, ஆதி, ஆதி உங்களுக்கு என்ன ஆச்சு? ஆதி, ஆதி. ஐயோ என்னாச்சுமா? ஏன் தம்பி விழுந்து கிடக்குது? தெரியலங்க, பேசிட்டே இருந்தாரு, திடீர்னு மயக்கமாயிட்டாரு. ஆதி, என்னம்மா என்னாச்சு? பாருங்க. ஆதி, ஆதி. எப்பா 108 ஆம்புலன்ஸ்க்கு ஃபோன் பண்ணுங்கப்பா. இல்ல இல்ல, இவரை காருக்குள்ள உட்கார வச்சாலே போதும். நான் ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போயிடுறேன். ப்ளீஸ் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்களேன். சரி வாங்கப்பா, தம்பி எப்படியாவது காருக்குள்ள தூக்கி உட்கார வச்சிடலாம். சரிப்பா வச்சிடலாம். திடீர்னு விழுந்துட்டு மயக்கம் போட்டு வந்து எங்க அம்மா சொன்னாங்க. ப்ளீஸ் யாராச்சும் ஹெல்ப் பண்ணுங்களேன். ஐயோ பாரதி, அத்தை, அத்தை ஆதி மயங்கி விழுந்துட்டாரு அத்தை. நான் அப்புறமா எல்லாம் தெளிவா சொல்றேன். முதல்ல வீட்டுக்கு போலாம் வாங்க. சரிம்மா. ஏங்க என் மருமகதா, நான் பாத்துக்கிறேன். கொஞ்சம் இவரை தூக்கி கார்ல உட்கார வைங்களேன். பாத்து. பொறுமையா கதவை திறங்க. பாத்து பாத்து கதவை இழுத்து விடுங்க. இது போங்க போங்க, சீக்கிரமா போங்க. கை எடுத்துங்க. ஆதி பாத்து. தம்பி கண்ணு முடிச்சிட்டாருமா, இனி பிரச்சனை இல்ல. தம்பிக்கு ஏதாவது கொஞ்சம் குடிக்கிறது கொடுங்க. நான் கிளம்புறேன். மறுபடியும் ஏதாவதுன்னா எனக்கு தகவல் சொல்லி அனுப்புங்க. நான் வந்து பாக்குறேன். நன்றிங்க. வரேம்மா. ஆதி, நீங்க ஓகே தானே? எனக்கு என்னாச்சு பாரதி?